ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன். என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் என்ன அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. இது எதுக்கு பார்க்கோன்னா, இதில் இன்டீஜர்ஸ்க்கு பார்க்கும். எல்லா ப்ராப்பர்ட்டியும் இன்டீஜர்ஸ்க்கு உண்டு, ரேஷனல் நம்பருக்கு உண்டு, வேறு ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர், எல்லா நம்பர்ஸ்க்குமே இந்த ப்ராப்பர்ட்டி உண்டு. எதுக்கெல்லாம் ஓகே ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் இன்டீஜருக்கு எந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஓகே ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா, 2 இன்டீஜர் எடுக்கிறோம். இப்போ இன்டீஜருக்கு பார்க்குறோன்னா ஏபிங்கிறது இன்டீஜராக எடுக்கணும். இன்டீஜர் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம நம்பர் லைனில் யூஸ் பண்ணுறோம். 0, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. ரைட் சைடு பாசிட்டிவ் நம்பர்ஸில் போகும், லெஃப்ட் சைடு நெகட்டிவ் நம்பர்ஸில் போகும். அப்போ இதான் என்னது? செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். இதெல்லாம் இன்டீஜர்ஸ். அப்போது 1, 2, 3, 4ன்னு தான் எடுக்கணும். இப்போ 1.5, 2.7 அப்படிலாம் எடுக்கக்கூடாது. அது இன்டீஜர்ஸ் கிடையாது. அப்போது இதில் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்போ அந்த 3 இன்டீஜர்ஸில் இருக்கா? அதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. வேறு எதுவும் ஒன்றுமே கிடையாது. ஃபார் அடிஷன் அப்படிங்கிறதுனால, ஃபார் அடிஷன் கொடுத்துருக்கிறதுனால இதில் ஆட் சிம்பிள் வருது. இப்போ மல்டிப்ளிகேஷன்னா 2 3s are 6. அப்போ அந்த 6ம் அந்த இன்டிஜரில் இருக்கும். அப்போது அதுதான் மல்டிப்ளிகேஷன். இது இப்போ நம்ம அடிஷனுக்கு பார்க்குறோம். 2 இன்டிஜர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த 2ஐயும் ஆட் பண்ணாலும் இன்டிஜர்ஸாக இருக்கும். இதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஃபார் any 2 integers a, b, a plus b is also an integer. நெக்ஸ்ட்டு காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா, இப்போது 2 நம்பர் எடுக்கிறோம். 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணாலும் 5 தான். 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணாலும் 5 தானே, ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ஏ பி 2ஐயும் ஆட் பண்ணாலும் b ப்ளஸ் a 2ஐயும் ஆட் பண்ணாலும் ஈக்குவல். a ப்ளஸ் b ஈக்குவல் b ப்ளஸ் a. இதை எப்படி ஞாபகம்லாம்? காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா எம் மாற்றி போட்டாலும் ஈக்குவலாக வரும். அதான் எம்மை மாற்றி போட்டாலும் ஞாபகம் வச்சுக்கணும். a ப்ளஸ் b ஈக்குவல் டு b ப்ளஸ் a. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? ப்ராக்கெட்டை மாற்றி போடணும். ஏக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும்? பி. அப்போ ப்ராக்கெட்டை மாற்றி போட்டால் அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதாவது இதில் 3 இன்டிஜர்ஸ் எடுக்கணும். க்ளோஷரில் 2 இன்டிஜர்ஸ் தான் எடுத்தோம், காமிட்டேட்டிவ்லையும் 2 இன்டிஜர்ஸ் தான் எடுத்தோம். இந்த அசோசியேட்டிவ்க்கு 3 இன்டிஜர்ஸ் எடுக்கணும். ஏன்னா ப்ராக்கெட்டை மாற்றி போடணும்னா 3 இன்டிஜர்ஸ் தேவை. ஏ ப்ளஸ், இது அடிஷன் அப்படிங்கிறதுனால இதில் ப்ளஸ் சைன் போட்டிருக்கு. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஆக்சுவலாக நமக்கு தெரியலன்னா இப்படி எழுதிக்கலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல். ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் சிக்கு போடுறோம் அப்படின்னா இந்த சைடு ஏ ப்ளஸ் பிக்கு போடணும். இதான் என்னது? காமிட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ப்ராக்கெட்டை மாற்றி போடுறது தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது பார்த்தாச்சா? அதாவது ஃபஸ்ட்டு எதுக்காக ப்ராக்கெட்டை மாற்றி போடுறோம்? இதுக்கு என்ன மீனிங்னா, ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது பியையும் சியையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏயை ஆட் பண்ணணும். இதுக்கு என்ன மீனிங்னா, ஏயையும் பியையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சியை ஆட் பண்ணணும். இந்த 2 வேல்யூவும் அடிஷனுக்கு எப்போவுமே ஈக்குவலாக தான் வரும். நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி. ஏ ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ தான் கிடைக்கும். அதாவது அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டால் 0. எப்போவுமே அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு கேட்டால் 0. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி கேட்டால் தான் 1ன்னு வரும். அது மல்டிப்ளிகேஷனுக்கு. ஏன்னா நமக்கு ஒரு நம்பர் கூட 0வை ஆட் பண்ணால் தான் அதே நம்பருக்கு நமக்கு ஆன்சர் வந்து அதே நம்பர் கிடைக்கணும். அப்போது எதை ஆட் பண்ணால் அதே நம்பர் கிடைக்கும்? ஒரு நம்பர் கூட நமக்கு 0வை ஆட் பண்ணால் தான் அதே நம்பர் கிடைக்கும். ஆனால் மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு நம்பர் கூட எதை மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் கிடைக்கும்? 1 மல்டிப்ளை பண்ணால் தான் அதே நம்பர் கிடைக்கும். அதனால தான் 0 அடிட்டிவ் ஐடென்டிட்டி, 1 மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அதான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஏதாவது ஒரு இன்டிஜர் எடுத்துக்கிறோம் ஏன்னு, அந்த ஏ கூட 0வை ஆட் பண்ணால் ஏ தான். இதை மாற்றி போடுறோம். 0 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ தான். இதுதான் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு அடிட்டிவ் இன்வெர்ஸ். அடிட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவலுக்கு அப்புறம் அந்த ஆன்சர் ஐடென்டிட்டி வரணும். ஒரு இன்டிஜர் எடுக்கிறோம், அந்த இன்டிஜரை ஆட் பண்ணும்போது ஐடென்டிட்டி வரணும். அதாவது ஒரு இன்டிஜர் ஏன்னு எடுக்கிறோம், அதனுடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் மைனஸ் ஏ ஈக்குவல் டு இ. ஈனா ஐடென்டிட்டி.
இதில் வந்து ஐடென்டிவ் ஐடென்டி ஜீரோங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக ஜீரோ போட்டாங்க. ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டி படி ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு இ ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ. இதான் ப்ராப்பர்ட்டி. இதில் இன்வர்ஸ் என்ன? ஏயோட இன்வர்ஸ் மைனஸ் ஏ. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் ஜீரோ கிடைக்குமா? இப்போது நமக்கு ஐடென்டி கிடைக்கும்னா ஒரு ஏங்கிறது கூட அதில் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் ஜீரோ வந்துடும். இப்போ -2 இன்டிஜர்ஸ்ன்னு எடுத்தோம்னா அதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் எது? +2. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் ஜீரோ கிடைக்கா? அப்போ கொஸ்டினில் 3யோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னென்னு கேட்டால் -3. இப்போ -5ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னென்னு கேட்டால் +5. இதான் ஆன்சராக வரும். நம்ம அடிஷனுக்கு பார்த்தோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ்னால் அடிஷன் போடுற இடத்துல மல்டிப்ளிகேஷன் போடணும். இது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியா? காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா A கிராஸ் B ஈக்குவல் டு B கிராஸ் A. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு பார்த்தோம்? ப்ராக்கெட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறது. ஃபஸ்ட்டு A இன்ட்டு பிக்கு ப்ராக்கெட் போட்டோன்னா நெக்ஸ்ட்டு ஈக்குவலுக்கு ரைட் சைடில் B இன்ட்டு சிக்கு போடணும். இதில் 3 இன்டிஜர்ஸ் எடுப்போம் அசோசியேட்டிவில், மறந்துடக்கூடாது. இன்னொரு இதில் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லையும் 3 இன்டிஜர்ஸ் எடுக்கலாம். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1ன்னு சொன்னேன்னா ஏ கூட 1 மல்டிப்ளை பண்ணாலும் 1 கூட ஏயை மல்டிப்ளை பண்ணால் ஏ தான். இந்த 1 தான் என்னது? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இது ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். இதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா. அதாவது ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு இந்த ஏ இன்ட்டுங்கிறனால ஏ வந்து இந்த பி ப்ளஸ் சிக்கு காமன். ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு ஏ இன்ட்டு சி. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா. நம்ம வந்து ஏரியா ஆஃப் ட்ரப்பேசியத்தில் கூட ஆஃப் இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங்? இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா படி தான் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹைட்ஸ் இன்ட்டு ஏன்னு பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டு ஹைட்ஸ் இன்ட்டு பின்னு பண்ணுவோம். இதான் அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா எங்கே யூஸ் ஆகுது? இதே மாதிரி சம்மில் யூஸ் ஆகுது. ஏபின்னு ஒரு 2 எலமெண்ட்டை ஆட் பண்ணுறோம், அது கூட ஹைட்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். அதான் ஹைட்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஹைட்ஸ் இன்ட்டு பி. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இதான். 3 இன்டிஜர்ஸ் எடுக்கிறோம். a into b plus c equal to a into b plus a into c. That's all.